சுவைப்பம் நேயர்களே, இன்னைக்கு வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னு பார்த்தீங்கன்னா, கீரை தாங்க கடைய போறோம். இது வந்து பசலைக்கீரைன்னு சொல்லுவாங்க, நெய்க்கீரைன்னு சொல்லுவாங்க. இது வந்து எங்க வீட்லயே வளருதுங்க. இந்த கீரை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆனா மாசத்துல 1 முறை 2 முறை சாப்பிடலாங்க. ஏன்னா கோல்டு ஆயிடும். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. துவரம் பருப்புங்க. இதை வந்து நான் ஊற வச்சு சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம கீரை எந்த அளவுக்கு போடுறோமோ அந்த அளவுக்கு பருப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 100 கிராம் அளவு சேர்த்துருக்கேங்க. இதை சேர்த்துக்கலாம் வாங்க. ஒரு வெங்காயங்க, அதை வந்து நீட் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 10 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேங்க. காரம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும், அதனால் 10 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். ஒரு 6 பல்லு பூண்டு தோல் உரிச்சு வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். 2 தக்காளி போட்டிருக்கேங்க. கீரைக்கு சாம்பாருக்குலாம் தக்காளி நிறைய போட்டால் டேஸ்ட்டாக இருக்குங்க, அதனால் நான் 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். மஞ்சள் தூளை வந்து சின்ன ஸ்பூனில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்குங்க. இந்த பருப்புக்கு வெங்காயத்துக்கு தக்காளிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. மூடி போட்டு வச்சுட்டேங்க. ஒரு 2 விசில் வந்ததுக்கப்புறம் திறந்து பார்க்கலாங்க. 2 விசில் வந்துருச்சுங்க. இப்போ திறந்துடலாம். பாருங்க, பருப்புலாம் நல்லா வெந்துருச்சு. இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து கீரையை சேர்த்துடலாங்க. நம்ம பருப்போடு சேர்த்து கீரையை வேக வச்சா கீரை வந்து கலர் மாறிடும், டேஸ்ட்டும் மாறிடுங்க. அதனால் இந்த மாதிரி சேர்த்து செய்யுங்க. கீரை வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். இப்போ வந்து நம்ம மூடி போட்டு விசில்லாம் விட வேணாங்க. அப்படியே ஒரு 5 நிமிஷம் கிளறி விட்டுடலாங்க. பாருங்கள், கீரை நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பருப்பு சட்டி இருந்தால் அதில் போட்டு கடைஞ்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆற வச்சு மிக்சியில் போட்டு அடிச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். வச்சுக்கலாங்க. அதுக்கு ஒரு சின்னதாக ஒரு கடாய் வச்சுக்கோங்க. எண்ணெய் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. எண்ணெய் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்குங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. நான் பருப்புலேயே கொஞ்சம் போட்டு வேக வச்சுருக்கேன், அதனால் இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஒரு 4 பூண்டு எடுத்து தோல் உரிக்காமல் அப்படி நசுக்கி வச்சுருக்கேங்க. ஒரு 4 காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன். கடுகு பொரிஞ்சதை இதையே சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் தாளித்து எடுத்துக்கணுங்க. இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும் பூண்டுலாம். அப்போ தாங்க நல்லா டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்கும். இப்போ இதை கீரையில் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு லைட்டாக கடைஞ்சி விட்டுருங்க, வாசனையாக இருக்கும் ரொம்ப. பாருங்கள், கீரை பருப்பு எல்லாம் சேர்ந்து எப்படி மசிஞ்சு வந்துருக்கு பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் தாங்க கீரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லா இருக்குங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. சற்று சுவைப்பம் சேனலை தொடர்ந்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.